بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد. தொடராக நாம் பார்த்து வரக்கூடிய இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌசிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நூலிலே இருந்து பெறப்பட்ட 6வது படிப்பினை அல்லது சிந்தனை துளியை நாங்கள் பார்க்கிற நேரம் பின்வருமாறு இமாம் அவர்கள் எமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்நிஅமத்து இதா ஷுக்கிரத் கர்ரத் வ பகியத் வ இதா குஃபிரத் ஃபர்ரத் வ தஹபத் ஃபஷ்ஷுக்ரு கைதுன் நிஅமில் மௌஜூதா வ ஸைதுன் நிஅமில் மஃபூதா. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. இதில் மொழிபெயர்ப்பை நாங்கள் பார்க்குற நேரம், ஒரு அருட்கொடைக்கு நன்றி செலுத்தப்படுமாக இருந்தால் அந்த அருட்கொடை நிலையாக இருக்கும், நீடித்திருக்கும். ஒரு அருட்கொடை அதற்கு நன்றி மறுக்கப்பட்டால் அந்த அருட்கொடை எம்மை விட்டு விலகி அது மறைந்துவிடும். எனவே நன்றி உணர்வோடு நாங்கள் நடப்பது என்பது எம்மில் இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாம் பாதுகாப்பதற்கான ஒரு முடிச்சாகவும், நாம் இழந்த அந்த அருட்கொடைகளை பெறுவதற்கான ஒரு வழியாகவும் இந்த நன்றி உணர்வு காணப்படுகிறது என்பது இதனுடைய பொருளாகும். நாங்கள் இதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும் என்றால், இப்ப அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அது ஒரு அருள். அப்ப அல்லாஹ் தந்த அந்த ஆரோக்கியத்தை நாங்க நினைச்சு ரப்புக்கு நாங்க நன்றி செலுத்துவோமாக இருந்தால் அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் எமக்கு முழுமையாக மிக நீண்ட காலம் எங்களுக்கு அதை தருவான். அதே அந்த அருட்கொடையை நாங்க மறந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தாம அல்லாவுக்கு அந்த அருளை நினைச்சு நன்றி உடையவர்களாக நாங்க இருக்கவில்லை என்றால் அந்த அருளை அல்லாஹ் எடுத்து விடுவான். அந்த அருள் எம்மை விட்டும் சென்றுவிடும். சென்றுவிட்டால் நாம் எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் நன்றி உணர்வோடு நாங்க நடப்பது என்பது எங்களுக்கு மேல அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அந்த அருளை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு அம்சமாகவும், நாம் இழந்த அந்த அருட்கொடைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாகவும் நன்றி உணர்வு காணப்படுகிறது. எனவே நன்றி செலுத்தினால் அருள் நீடித்திருக்கும், நன்றி செலுத்தினால் அருள் அதிகமாக கிடைக்கும், நன்றி செலுத்தினால் இழந்ததை மீண்டும் எங்களால் பெற முடியும் என்ற அந்த அற்புதமான ஆழமான சிந்தனையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.